எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் வந்து பஸ்ல வந்து லெசன் 8 மோட்டிவேட்டிங் பீப்பிள் அத பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து லேர்னிங் அவுட்கம்ஸா வந்து இவ்வளோத்தையும் நாங்க இந்த பாடத்துல இருந்து படிக்க போறோம். சரி, இதுல வந்து ஒன்னுடா பாப்போம். வாட் இஸ் மோட்டிவேஷன்? அதாவது மோட்டிவேஷன்ன்றது வந்து இங்க வந்து ஊக்கம் கொடுக்கறது, அதாவது தூண்டுதல், அந்த மாதிரி மீனிங்ல இங்க கொடுத்திருக்கு. இப்ப வந்து ஊக்கப்படுத்துறது என்னன்னு சொன்னோம்னு சொன்னா, இதை வந்து நான் தமிழ்ல சொல்றேன். ஒருவரின் உள்நிலை மற்றும் வெளிநிலை சக்திகளை குறிக்கிறது. அவை ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையை எடுத்து பின்பற்ற உற்சாகத்தையும் நிலைத்த தன்மையினையும் தூண்டுகின்றன. Motivation refers to the forces either within or external to a person that arouse enthusiasm and persistence to pursue a certain course of action. ஓகே, இது வந்து உள்நிலை வெளிநிலை சக்திகளையும் குறிக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த சக்திகள் வந்து எப்படி வந்து குறிப்பிட்ட நடவடிக்கையினை வந்து பின்பற்றத்துக்காக உற்சாகத்தினையையும் நிலைத்தன்மையினையும் தூண்டுகின்றது என்ற மாதிரி பாக்குறது தான் என்னது மோட்டிவேஷன். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லியிருக்குன்னு சொன்னா, ஒரு செயல்முறை, அதாவது நார்மலாவே நாங்க படிச்ச இப்போ பிளானிங் சரி, ஆர்கனைசிங் சரி, மோட்டிவேட்டிங், லீடிங், இதெல்லாமே ஒரு ப்ராசஸ். ஏன்னு சொல்லுவோம்னு சொன்னா, இது வந்து வெறுமனே ஒரு ஆக்டிவிட்டியை மட்டும் கொண்டு இருக்காதுன்றதுனால வந்து நாங்க என்னன்னு சொல்றோம், இது ஒரு செயல்முறை என்று சொல்றோம். சரியா? இது வந்து ஒரு உடலியல் அல்லது உளவியல் குறைபாடோ அல்லது தேவை மூலம் தொடங்குகின்றது. ஓகே, ஸ்டார்ட்ஸ் வித் physiological and psychological deficiency or need. ஓகே, இது ஒரு நடத்தை அல்லது இயக்கத்தினை கிளப்புகின்றது. இந்த இயக்கம் ஒரு குறிக்கோள் அல்லது ஊக்கத்துக்காக நோக்கி செல்கிறது. அதாவது டிரைவ் பண்றதுன்னு சொன்னா வந்து எங்களை என்ன செய்யுது, செயல்படுத்துது அல்லது இயக்குது, அந்த மீனிங்ல இதை சொல்லியிருக்கு. அதாவது அந்த ஆக்டிவிட்டி, அதாவது நடத்தையினையோ அல்லது இயக்கத்தினையோ வந்து என்ன செய்யுது, அது வந்து என்ன அந்த நடவடிக்கை என்னவா இருக்க போது, அச்சீவ் த எய்ம் அட் அ கோல்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ். ஓகே, குறிக்கோளையோ ஊக்கத்துக்காகவோ இருக்க போகுது. சரி, அதைத்தான் எய்ம் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லி இருக்கு. அடுத்தது வந்து ப்ரொசஸ் ஆஃப் மோட்டிவேஷன். சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா ப்ரொசஸ் ஆஃப் மோட்டிவேஷன்ல நீட், அது வந்து பிஹேவியர், அப்புறம் ரிவார்ட்ஸ், அடுத்தது வந்து ஃபீட்பேக். இப்ப நீடுன்னு வந்து சொன்னா ஒருவருக்குள்ள இருக்கிற வந்து உடலியல் அல்லது உளவியல் தேவையினை வந்து உருவாக்குறது. சரியா? கிரியேட் டிசைர் டு ஃபுல்ஃபில் நீட்ஸ். இப்ப இதுல எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தருக்கு பசியா இருக்குது. சரி, இப்ப அது நீட் வந்து பசியா இருக்குது. இப்ப பிஹேவியரை நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னாங்க, இது வந்து ரிசல்ட்ஸ் இன் ஆக்ஷன் டு ஃபுல்ஃபில் நீட்ஸ். அந்த நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு ஆக்ஷனா இருக்க போறதுதான் இந்த பிஹேவியர். இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த தேவையினை பூர்த்தி செய்ய ஒரு செயலை மேற்கொள்றது தான் இந்த பிஹேவியருக்கு சொல்லியிருக்கு. இப்ப நார்மலா அவர் பசியான நிலையில இருக்கிறதா அவற்று தேவையா இருக்குது. அப்ப இதுல என்ன செய்வோம், பசிக்காக என்ன உணவு உணவை வந்து என்ன தேடுறது. சரியா? ரிவார்ட்ஸ்ன்றது வந்து சாட்டிஸ்ஃபை நீட்ஸ். ஓகே, இது வந்து இன்ட்ரின்சிவ் ஓ எக்ஸ்ட்ரின்சிவ் ரிவார்ட்ஸ், அதாவது உள்ளக ரீதியாகவோ வெளியக ரீதியாகவோ என்னது ஒரு திருப்தி ஏற்படும். சரியா? இப்ப அவருக்கு பசியா இருந்து சாப்பாடு நாங்க தேடி கொடுக்குறோம். அப்ப இது என்ன ஒரு உளவியல் திருப்தியா இருக்க போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபீட்பேக். ஃபீட்பேக் அப்படின்றப்போ இது வந்து ஒரு பின்னூட்டம் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. ரிவார்ட்ஸ் இன்ஃபார்ம்ஸ் பர்சன் வெதர் பிஹேவியர் வாஸ் அப்ரோப்ரியேட் அண்ட் சுட் பி யூஸ்ட் அகைன். அதாவது இந்த அனுபவத்தின் அடிப்படையில வந்து எதிர்கால நடவடிக்கைகள் வடிவமைக்கப்படுகின்றது என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அனுபவத்தின் அடிப்படையில எதிர்கால நடவடிக்கை என்ன செய்யுது, வடிவமைக்கப்படுகின்றன. இந்த வெற்றி அல்லது தோல்வி தன்னம்பிக்கையினும் எதிர்கால தூண்டுதலையினையும் என்ன செய்யும், பாதிக்கும். அதாவது ஃபீட்பேக் கொடுக்கிறது. சரியா?
இப்ப இந்த சுழற்சி வந்து திரும்ப திரும்ப நிகழுமே, புதிய புதிய தேவைகள் உருவாகும் போதெல்லாம் திரும்ப நீடு, பிஹேவியர், ரிவார்ட்ஸ், ஃபீட்பேக். அதாவது பசியில இருக்க, அதுக்கு வந்து அவர் சாப்பாடு தேடுற, உள ரீதியாக திருப்தி அடைகிறார். ஃபீட்பேக் வந்து என்ன? ஆஹ் அந்த அனுபவத்தை கொண்டு எதிர்காலத்துல என்ன செய்யறார்? வடிவமைக்கிறார். ஓகே. ஓகே, அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயீஸ். சரியா? இம்பார்ட்டிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மோட்டிவேட்டிங். சார், நான் இப்ப வந்து நார்மலா உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். இது நீங்க பொதுவா பெரும்பாலும் இந்த நன்மைகள் அப்படின்னு கேட்கும்போது நீங்க பஸ் பாடத்துக்கு பெரும்பாலும் போடுற ஆன்சரையே நாங்க இதுக்கும் கொடுக்கலாம். அதாவது உற்பத்தி திறன் அதிகரிக்குதுன்னு சொன்னா வந்து இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ ஒரு மோட்டிவேட்டிங்கும் இல்லாம சும்மா நாங்க வந்தோமா, போனோமா அந்த மாதிரி இருந்தோம்னு சொன்னா என்ன செய்யாது? ப்ரொடக்டிவிட்டி மேம்படுத்தாது. சரியா? அதாவது எம்ப்ளாயீஸ், அதாவது மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயீஸ், அது அப்படி இருந்தோம்னு சொன்னா என்ன? அதிகமான ஈர்ப்பு மற்றும் ஆர்வத்துடன் என்ன எம்ப்ளாயீஸ் என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. சரியா? இது வந்து உற்பத்தி திறனை மேம்படுத்த உதவுது. அடுத்தது வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் குவாலிட்டி. ஊக்கத்துடன் செயல்படும் ஊழியர்கள் தங்கள் வேலைக்கான தரத்தையும் நேர்த்தியையும் மேம்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதாவது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வரப்போது, குவாலிட்டியாகவும் இருக்க போகுது. அடுத்து வந்து பாசிட்டிவ் ஒர்க் என்விரான்மெண்ட். சரியா? ஊக்கமளிக்கப்பட்ட ஊழியர்கள் நலமான அணுகுமுறையுடன் இருப்பதால் ஒத்துழைப்பு மற்றும் குழு ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட போகுது. ஏண்டா இப்ப மோட்டிவேட்டிங் பீப்புள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மோட்டிவேட், அவங்களை அதாவது என்னன்னு சொல்றோம், மோட்டிவேட்டிங் பண்ணணும்னு சொன்னா வந்து அவங்க வந்து பாசிட்டிவ் ஒர்க் என்விரான்மெண்ட் உருவாக்குறதுக்கு ஒரு காரணமா இருப்பாங்க. அடுத்து வந்து இன்னோவேஷன்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. சரியா? புதிய யோசனைகள், அடுத்த திறமைகளை வெளிப்படுத்த விரும்புறதுனால வந்து என்ன செய்ய போகுது? இந்த எம்ப்ளாயீஸால இந்த நிறுவனமும் என்ன செய்ய போகுது? வளர போகுது. அடுத்து வந்து கோல் அச்சீவ்மெண்ட். இதெல்லாம் நாங்க கொமனா வந்து இப்ப நார்மலா இப்ப என்னன்னு சொல்றது, இப்ப லீடிங்க வந்து நீங்க லீடிங் எவ்வளவு முக்கியமா இருக்கு, இதனால ஏற்படுற நன்மைன்றப்போ நாங்க இதை போடுவோம். போங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்லைட்ல இருக்கிற ஆன்சரையும் நீங்க போட்டா கூட இது வந்து என்னது, இப்ப ஒண்ணும் எழுதாம விடாம இதை கூட உங்களோட பஸ்ல வந்து பெரும்பாலும் ஆன்சர்ஸுக்கு போடலாம். அதாவது கோல் அச்சீவ்மெண்ட், இனோவேஷன்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி, பாசிட்டிவ் ஒர்க் என்விரான்மெண்ட். அடுத்தது வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் குவாலிட்டி, இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. சரியா? இதெல்லாம் நார்மலா நாங்க போடக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அந்த நிறுவனத்தின் நோக்கங்களை வந்து இப்படி மோட்டிவேட் பண்ண நாங்க ஊழியர்கள், அவர்கள் அதை புரிஞ்சு கொண்டு என்ன செய்வாங்க? அதுக்கேத்த மாதிரி உழைப்பாங்க. சரியா? அடுத்தது வந்து த ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மோட்டிவேஷன். ஓகே. த ட்ரெடிஷனல் மாடல். த ட்ரெடிஷனல் மாடல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா வந்து இது வந்து டெய்லர் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் எண்ணத்தை கடைப்பிடிக்குது. இதுல வந்து ஊழியர் பணத்துக்காக மட்டும் வேலை செய்கிறார்கள் என்று நம்பப்படுறதுதான் இந்த ட்ரெடிஷனல் மாடல். அதாவது மேலாளர்கள் கட்டளையிட ஊழியர்கள் அதை கேட்டு என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும் என்றது இதுண்ட ஒரு பாயிண்டா இருக்குது. சரியா? இதுல வந்து ஒரே மாதிரியான வேலை கட்டுப்படுத்தல் மற்றும் சிறு ஊக்கங்கள் வழியே செயல்திறன் பெறப்பட்டது. ஓகே. அதாவது மேலாளர் மேனேஜர்ஸ் கட்டளையிடுறது, சரி, அது கட்டளையிட ஊழியர்கள் செய்ய வேணும் என்றதா இந்த ட்ரெடிஷனல் மாடல். அதாவது வளமையாவே நடக்கிற மாதிரி இருக்க போகுது. அடுத்தது வந்து ஹியூமன் ரிலேஷன்ஸ் மாடல். இது வந்து ஊழியர்களுக்கு அங்கீகாரம், கவனம் மற்றும் சமூக உறவுகள் முக்கியம் என்பதை கண்டறிந்தது. முதல்ல அவர் பணத்துக்காகத்தான் வேலை செய்யறாங்கன்றது பார்த்ததுதான் இந்த ட்ரெடிஷனல் மாடல். ஆனா ஹியூமன் ரிலேஷன்ஸ் மாடல் இந்த பேர்லயே இருக்க என்னது, அவங்க வந்து ஊழியர்களுக்கு அங்கீகாரம், கவனம் மற்றும் சமூக உறவுகள் முக்கியம் என்பதை கண்டறிகிறது. அதாவது நல்ல மேலாளர் என்றது என்ன? ஊழியர் உறவு, குழு உறவு தூண்டுதலுக்கு முக்கியமாக கருதப்பட்டது. சரியா? மேனேஜர்னா என்ன? ஊழியரோட நல்லபடியா பேசி ஒரு உறவு கொண்டிருக்கணும். அதே சமயம் குழு உறவு அதுகளுக்கான தூண்டுதலா வந்து இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. இந்த இதுக்கான தூண்டுதலுக்கு பணிச்சூழலும் பங்களிக்கின்றது என்பதை காட்சியளிக்கின்றது. இந்த ஹியூமன் ரிலேஷன்ஸ் மாடல்ல வந்து ஒர்க் என்விரான்மெண்ட் முக்கியம் என்று சொல்லி இருக்கு. அடுத்தது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அப்ரோச்.
இது வந்து ஊழியர்கள் சிந்திக்கும் திறமை மற்றும் பதிவு செய்யும் பங்கு உள்ளவராக கருதப்படுகின்றனர். சரியா? இவர்கள் சுய தூண்டுதல், புதிய யோசனைகள் மற்றும் உறுப்பினர் பங்களிப்பு ஊக்கப்படுத்தப்படுகின்றது. சரியா? அடுத்து வந்து மேஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் மற்றும் எம்சி கிரேக்கர் தியரி வை போன்ற நவீன கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு வளர்ந்ததா இருக்குது. அதாவது மனிதவள அணுகுமுறைன்றது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அப்ரோச்ல வந்து அவங்களோட ஊழியர்கள் சிந்திக்கும் திறமை மற்றும் பதிவு செய்த பங்கு உள்ளவர் என்று என்னது கருதப்படுது. சரி, அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ், அடுத்த வந்து புதுசா யோசனைகள் சொல்றது மற்றும் உறுப்பினர்கிட்ட பங்களிப்பை ஊக்கப்படுத்துறது இல்லை, அதாவது அவங்களையும் என்ன ஒரு செயற்பாடுல இன்வால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது வந்து தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஓகே, தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன்ல வந்து கண்டென்ட் தியரி என்றது சொன்னா வந்து இதுல நாங்க இங்க பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டியது what factors in the workplace motivate people. Okay, what factors in the workplace motivate people. இதுல நார்மலா என்ன வேலை இடத்துல என்ன காரணங்கள் மக்களை வந்து என்ன செய்யுது, மோட்டிவேட் பண்ணுது, தூண்டுது, ஊக்கமளிக்குதுன்னு கேட்டிருக்கேன். சரியா? முதலாவது வந்து நாம அந்த மோட்டிவேட்டிங் ப்ரோசஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே நாங்க என்ன செய்யறோம், நீடத்தான் நாங்க என்ன செய்யறோம், கன்சிடர் பண்றோம். ஸோ தேவை மற்றும் தேவை பற்றாக்குறையை நோக்கி கவனம் செலுத்துது. முக்கியமான உளவியல் தேவைகளை அடையாளம் காண்பதில் கவனமா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து ப்ரொசஸ் தியரி என்றது வந்து இதுல என்ன கேள்வி இருக்குண்டா, how a person get motivated, எப்படி அந்த பர்சன் வந்து அதாவது ஒருவர் எப்படி தூண்டப்படுகிறார் என்றதுதான் இதுல சொல்லப்படுது. சரியா? நார்மலா வந்து கண்டென்ட் தியரியில என்ன what factors in the workplace motivate people, பட் ப்ரொசஸ் தியரிஸ்ல how a person gets motivate. ஓகே, அடுத்து வந்து கண்டென்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் மோட்டிவேஷன்ல வந்து இவ்வளோ இருக்கு. சரியா? மேஸ்லோ ஹைரார்கி நீட்ஸ், டூ ஃபேக்டர்ஸ் தியரி, ஏஆர்ஜி தியரி, பேக்வர்ட் நீட்ஸ் தியரி. இப்ப நீங்கண்டா ஒரு இப்ப ஃபுல்லா நீங்க பாடமாக்க கஷ்டம் அப்படின்னா டைப் பண்ணுங்க பாடமாக்கி எழுதுறதுக்கு. அப்படி உங்களால முடியலைன்னா இந்த ஷார்ட் ஃபார்ம் மாதிரி போடுங்க. மேஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் தியரி, டூ ஃபேக்டர் தியரி. உங்களோட பேர் வந்து என்ன சொல்லுங்க, பெரும்பாலும் முக்கியம் இல்லை. நீங்க இதுல மிஸ்டேக் பண்ணா கூட ஓகே, ஆனா அந்த எக்ஸ்பிளனேஷனை வடிவா கொடுத்தீங்கன்னா ஓகே. சரியா? ஓகே, இதுல ஒன்னொன்னா பாப்போம். மேஸ்லோ ஹைரார்கி தியரி என்ன சொல்லுதுன்னு சொன்னா வந்து மனித தேவைகள் வந்து ஒரு ஹைரார்கி வடிவில இருக்குன்ற மாதிரி சொல்லுது. சரியா? இது வந்து கீழிருந்து மேலாக பூர்த்தி செய்யப்பட வேணும் என்ற மாதிரி இந்த மேஸ்லோ ஹைரார்கி நீட்ஸ் தியரியில இருக்கு. சரியா? இங்க பாத்தீங்கன்னா உடலியல் தேவை, அதாவது ஃபுட், ரிங், ஷெல்டர், செக்ஸ், ஸ்லீப், அதர் பிசிக்கல் ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அடுத்து வந்து சேஃப்டி, பாதுகாப்பு தேவை. அடுத்தது வந்து சோசியல், அடுத்து வந்து சமூக தேவை இருக்கணும். அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரீம், மரியாதை தேவை. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ன்றது வந்து முழுமையான திறனை வெளிப்படுத்துறதா இருக்க போகுது. சரியா? இதுல ஒன்னொன்றுக்கும் எக்ஸாம்பிள் இருக்கு, அதாவது கீழிருந்து மேலாக என்ன இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நீட் ஹைரார்கில வந்து பிசியோலஜிக்கல் நீட்ல வந்து இப்போ நார்மலா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஜாப், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஜாப். ஓகே, இது வந்து இப்ப எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், தனிநபருக்கானது. இது வந்து ஒரு வேலையில இந்த நீட்ஸுக்கும் என்னென்ன உதாரணம்னு சொல்லுது. இப்ப வந்து பிசியோலஜிக்கல் நீட்ஸ்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஃபுட், அதாவது உணவு, தண்ணி, ஆக்சிஜன் தேவை. ஆனா வேலை செய்யறது பார்க்கும்போது ஹீட், ஏர், பேஸ் சேலரி, இது வந்து என்ன பிசியோலஜி நீடா இருக்க போகுது, அதாவது உடலியல் தேவையா இருக்க போகுது. அப்புறம் சேஃப்டி நீட்ன்றது வந்து சேஃப் ஒர்க், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட், ஜாப் செக்யூரிட்டி. சரியா? பிலாங்கிங்னஸ், நீட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து
சோஷியல் நீடுன்னு சொல்லுவோம். சரியா? இங்க பாத்தீங்கன்னா இப்ப எப்படி நம்மளா என்ன கேட்பாங்க, இந்த நீட்ஸை வந்து என்ன ஒன்று ஜொப்போட சம்மந்தப்படுத்தி கேட்பாங்க, இன்னொன்று உங்களோட சம்மந்தப்படுத்தி கேட்பாங்க. அடுத்தது வந்து டூ ஃபேக்டர் தியரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹைஜீன் ஃபேக்டரும் இருக்க போது, மோட்டிவேட்டிங் ஃபேக்டரும் இருக்க போது. இப்போ வந்து ஹைஜீன் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னது சம்பளம், வேலை சூழல். இப்போ இவை குறைவா இருந்தா வந்து என்ன செய்யுது, தூண்டுதல் வந்து கூடுதலா ஏற்படாது. மோட்டிவேட்டிங் என்ன செய்யாது, ஏற்படாது. சரி, இதுல இருந்தா நார்மலா என்ன மோட்டிவேட்டிங், இதுல என்ன கூடுதலா ஏற்படாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட்டிவேட்டர்ஸ் என்று சொன்னா வந்து அங்கீகாரம், வளர்ச்சி வாய்ப்பு, இது வந்து தூண்டுதலை வந்து நேரடியாக ஏற்படுத்தும். சரியா? இதுல பாத்தீங்கன்னா ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், கம்பெனி பாலிசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், சூப்பர்வைஷன்ஸ், ஒர்க்கிங் கண்டிஷன், ஸ்டேட்டஸ், செக்யூரிட்டி, இதுல வந்து என்னது மோட்டிவேட்டிங்கை வந்து ஏற்படுத்தாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நான் ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்க போகுது. ரெகக்னைசேஷன் சொல்றது, ஒர்க் இட் செல்ஃப். இப்ப நாங்க ஒரு விஷயம் பண்ணிட்டோம், நாங்க வந்து நாங்கள வந்து நாங்க மோட்டிவேட் பண்ணுவோம். சரி, இது வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுது. இங்க வந்து ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுது. அப்ப டூ ஃபேக்டர் தியரியில வந்து ஒன்று ஹைஜீன் ஃபேக்டர்ஸையும் சொல்லுது, இன்னொன்று மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸையும் சொல்லுது. அடுத்து வந்து கிளட்டைன் அல்டர்ஃபர்ண்ட இஆர்ஜி தியரி. E and existence need, sorry, R and relatedness needs, G and growth needs. கூடுதலா எல்லா தியரின பேரோடையே அதோட விளக்கம் இருக்கும். இப்ப வந்து உளவியல் தேவை, அதாவது உடலியல் தேவையை சொல்றது வந்து எக்ஸிஸ்டன்ட் நீட்ஸ், த நீட்ஸ் ஆஃப் ஃபார் பிசிக்கல் வெல்பீயிங். ரிலேட்டட்னஸ்ன்றது வந்து எப்படி உறவு தேவைகளை சொல்லுது. சரி, அடுத்தது வந்து ஜி வந்து என்ன சொல்லுது, வளர்ச்சி தேவைகளை சொல்லுது. ரிலேட்டட்னஸ் நீட்ஸ்ல வந்து த நீட்ஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்டரி ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். ஓகே, உறவு தேவைகளை சொல்லுது. அதே சமயம் growth வந்து என்ன, the needs that focus on the development of human potential and the desire for personal growth and increased competences. அதாவது இந்த தேவைகள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக இருக்க தேவையில்லை, ஒரே நேரத்தில் தேவைப்படலாம். இந்த மீனிங் என்னன்னு சொன்னா வந்து இது வந்து என்ன ஒரே நேரத்துல தேவைப்படலாம் என்ற மாதிரி இருக்கு. இப்ப உடலியல் தேவையும் தேவைப்பட்டு, உறவு தேவையும் தேவைப்பட்டு, அதே சமயம் வளர்ச்சி தேவைகளும் தேவைப்பட்டு இருக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இதெல்லாம் ஓகே. ரிலேஷன்ஷிப் அமௌங் ஹெர்பெக்ஸ் டூ ஃபேக்டர்ஸ் தியரி அண்ட் மாஸ்லோ அண்ட் மோட்டிவேஷனல் தியரி. ஓகே ஓகே, இவங்க அந்த ஃபேக்டர்ஸ் அண்ட் டூ ஃபேக்டர்ஸ்ல மோட்டிவேட்டர் இருக்கும், ஹைஜீன் இருக்கும். மேஸ்லோவில் வந்து செல்ஃப் அக்யூமுலேஷன் நீட்ஸ், எக்ஸ்டீம், சோஷியல் வந்து போத் ஆஃப் ரெண்டுக்குமே சேம் அந்த மாதிரி. அடுத்து வந்து சேஃப்டி, பிசிக்காலஜிக்கல் நீட்ஸ். அடுத்த வந்து இஆர்ஜினா மோட்டிவேட்டர், க்ரோத், ரிலேட்டட்னா சோஷியல்னா உறவு சம்பந்தப்பட்டது தானே. ஹைஜீன் ஃபேக்டர்ஸ்னா எக்ஸிஸ்டன்ஸ், கட்டாயம் என்ன உடலியல் தேவையா இருக்க போகுது. சரி, அடுத்தது வந்து லாஸ்ட் தியரி வந்து டேவிட் எம்சி மெக்லான்ஸ் அக்வர்ட் நீட்ஸ் தியரி. இதுல வந்து மனித வாழ்க்கையின் அனுபவம் மூலம் உருவாக்கப்பட்ட 3 முக்கிய தேவைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். இதை என்ன சொல்லுதுன்னு சொன்னாலும் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற விரும்புறது. ஓகேவா? அடுத்த வந்து நீட் ஃபார் அஃபிலியேஷன்ஸ் அப்படின்னு சொன்னது பிறருடன் இணைந்து இருக்க விரும்புறது. அடுத்தது வந்து நீட் ஃபார் பவர், அதாவது பிறரை பாதிக்க அல்லது வழிநடத்த விரும்புறது. சரியா? இப்ப இது வந்து ஒன்றை வந்து நாங்க என்ன வெற்றி பெற விரும்புறதா இருக்க போது. அடுத்தது வந்து அஃபிலியேஷன்ஸ்ன்றது வந்து உறவுகள் சம்பந்தப்பட்டது, அதாவது பிறருடன் இணைந்து இருக்க விரும்புறது. அடுத்தது வந்து பவர், அப்படி நீட் ஃபார் பவர் சொன்னா வந்து பிறரை பாதிக்க அல்லது வழி நடத்த விரும்புறது. சரியா? இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா வந்து இங்க ஒரு சிங்கத்தை கூட்டிட்டு வந்து
கேரட்டை வச்சுட்டு இதால பாயணும். இது அதுக்கேத்த தேவையா இருக்கா? இல்ல. இப்ப அது இங்க வந்து ஒரு ரச்சித்துண்டு இருந்துச்சுன்னா, அது கண்டிப்பா பாயும். அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தேவைய வந்து நாங்க என்ன செய்யணும்? ஃபுல்ஃபில் பண்ணணும். சம்மந்தமே இல்லாம அவ என்னத்த அச்சீவ் பண்ண ஆசைப்படுறாங்கன்னு தெரியாம நாங்க அத குடுக்கக்கூடாது. அதத்தான் இதுல சொல்லியிருக்கு. ஓகே. What current motivator issues do you manager face? சரியா? ஒன்று வந்து மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயீஸ் when the economy stinks. அதாவது பொருளாதாரம் மோசமாக இருக்கும்போது, சரியா? அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணாம இருந்துச்சு. அதாவது குறைந்த சம்பளம், குறைந்த ஊக்கத்தொகை, வேலை இழப்பு போன்ற சூழ்நிலைகளில் ஊழியர்களின் உற்சாகம் என்ன செஞ்சிருக்கும்? குறைவாக இருக்கும். சரி, அடுத்து வந்து மோட்டிவேட்டிங் ப்ரொஃபஷனல். தொழில் முறைகள், அதாவது மருத்துவர், பொறியாளர், அடுத்த கணக்காளர் பொதுவாக சுய தூண்டுதலுடன் செயல்படுகிறார்கள். இவர்களுக்கு சுதந்திரம், சவால்கள் நிறைந்த வேலைகள் மற்றும் தொழில்முறை வளர்ச்சி வாய்ப்புகள் முக்கிய தூண்டுதலா இருக்க போகுது. அடுத்து வந்து ஒப்பந்த அடிப்படையிலான, அதாவது மோட்டிவேட்டிங் கண்டின்ஜென்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொன்னா வந்து ஒப்பந்தம் அடிப்படையிலான வேலைப்படையினை வந்து என்ன செய்யறோம்? ஊக்குவிக்கிறது. பணி நிலைத்தன்மை இல்லாத இந்த பணியாளர், அதாவது பார்ட் டைம், டெம்பரரி, விரைவில் வந்து விலகுற வாய்ப்பு என்ன செய்யுது? அதிகமா இருக்குது. சரியா? அடுத்தது வந்து மோட்டிவேட்டிங் டைவர்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ்ன்றது வந்து பல்வகை பணியாளர். சரியா? இதுல வந்து பணியாளர்கள் வயது, பாலினம், மொழி, கலாச்சாரம், மதிப்பீடு மற்றும் தேவைகள் அதுல வந்து மாறுபடுகின்றன. அனைவரும் பொதுவான தூண்டுதலுக்கு பதிலாக தனிப்பட்ட அணுகுமுறையின வந்து என்ன மோட்டிவேஷனை வந்து என்ன தேவைப்படுறதா இருக்க போகுது. சரியா? இது வந்து என்னது? What current motivation issues do managers face? ஓகே, இவ்வளவுதான் பாடம். ஓகே, தேங்க்யூ.